जन्म विनाशाय देह शुद्धिकराय च दिगंबर दयामूर्ते दत्तात्रेय நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னும் ஏன் இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கிறது? இதுதான் புதிதான ஒரு தலைப்பு. சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டு காலமாக பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கிறது என்றது எல்லோரும் அறிந்த உண்மை. ஏன் என்றால் சனி பகவான் கண்டக சனியாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கிறார். சனி பார்வைகளில் கோரமான பார்வை என்று சொன்னால் அது 7ஆம் பார்வை, சமசப்தம பார்வை. பொதுவாக பாவகிரகமாகிய சனி பகவான் 3, 7, 10 என்ற பார்வைகளில் ஒரு ராசியை பார்க்கும்போது சனி பார்க்கின்ற இடம் பால் ஆண்பார்கள். அதாவது சனி பார்த்தான்னா அந்த இடம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதாவது இலங்கை வேந்தன் ராவணன் நவக்கிரகங்களை படிகளாக கட்டி சனி பகவான் படிகளாக கட்டி மேல் நடந்து போய் சிம்மாசனத்து மேலே உட்காரும்போது நாரதர் சொல்கிறாரு, அதாவது ஒரு மகத்தான மாவீரனப்பா நீ ராவணா, நீ நவக்கிரகங்களை இப்படி கட்டி படிக்க வச்சு யாராவது நடப்பாங்களா? நீ அவங்கள வீரனுக்கு இது அழகு இல்லையே, அதனாலதான் நீங்கள் அவங்கள திருப்பி வச்சு நடா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. எதுக்குன்னா சனி பகவானுடைய பார்வை ராவணன் மேலே விழுவுறதுக்கு நாரதர் போட்ட பிளானு கரெக்டாக புத்தி கட்டல ராவணனுக்கு. உடனடியாக ஆமாம் நம்ம மகாவீரன் ஆயிடுச்சு, நாம் போய் சும்மா இவங்களை படிக்க வச்சு பெண்ணாடு நடக்கிறத விட திருப்பினாம இப்படி திருப்பினா ஒரே பார்வையில் கம்ப்ளீட் ராவணனுடைய குலத்தினை மாண்டி விட்டதுன்னு சொல்லுவா ஜோதிடத்தில். அதாவது அத்தகையான ஒரு குரோர பார்வை கொண்டவர் அதாவது சனி பகவான். கண்டகசேனன்னும் போது உண்மையை சொல்லணும்னா எந்த நேரத்தில் எந்த ரூபத்தில் எந்த பிரச்சனையும் வருமானு தெரியாது. ஏன்னா ராசின்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி அதனாலதான் சிம்மராசி கடந்த 2 ஆண்டு காலமாக பயங்கரமான சோதனைகள் அறிவித்து கொண்டு இருக்கு. நிறைய பேர் சொல்லலாம், சுவாமி நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறவங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா, ஒரு 10% மக்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு அனுகூலமற்ற யோக தசாபுக்திகள் ஏதாவது நடக்கலாம். பெரும்பாலும் சனி கோர பார்வையிலேருந்து தப்பவே முடியாது. சரிங்க, இப்போ நம்ம இந்த 7.5 இந்த கண்டகச்சனி நடக்கும்போது நமக்கு என்ன, உங்களுக்கு சனி பகவான் எடுத்துக்கொண்ட ஆதிபத்தியங்களே 6, 7 ஆதிபத்தியம் தானே. 6, 7 ஆதிபத்தியம்ன்றது கெட்ட ஆதிபத்தியங்கள். அப்போ சனி பகவான் பொறுத்தவரை கெட்ட ஆதிபத்தியங்கள் சனி எடுத்திருக்கிறாரு. 6 நோய் நொடி எதிர்ப்பு. 6 வலுவடையக்கூடாது. வலுவடைந்து எதிர்கள் தலை தூக்குவார்கள். நிம்மதியாக சிம்மராசி மேலே வாழ முடியாது. 7 தலை தூக்கினால் மனைவி டார்ச்சர் பண்ணும். மனைவிக்கு அடங்காத மனைவி வரும். ஏற்கனவே ராசிநாதன் சூரியனை சனிக்கு ஆகாது. 2 பகையான கடுமையான எதிர்கிரகங்களே. அதாவது வாழ்க்கையை ஒரு எதிரும் புதிருமாக மாறிவிடும். நிம்மதி என்பது இருக்கிறதால பெரும்பாலும் சிம்மராசி கடகராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த சனி பகவானோட ஆதிக்கம் 7ஆம் பாவம் நேராக வர்றதுனால, சனி 7 வர்றதுனால குரோர எண்ணங்கள் கொண்ட மனைவி, அப்படாவது அனுசரிக்காத மாதிரி சண்டைகளை பேசுறது, எதிர்த்து பேர சண்டைகளை பேசுறது, அடங்காத ஒரு சில தன்மைகளை கொண்டவதாக. அதனால சிம்மராசி பொறுத்தவரை நமக்கு சிறப்பாதிபத்தியம் கிடையாது, கெட்ட ஆதிபத்தியம் தான் வந்திருக்குது. களத்திரக்காரகன் சுக்கிரனும் பாதகாதிபதியாக வரான். 3, 10 கூடையவனாக வரான். அவரும் பாதகாதிபதி. தொழில் வகையிலையும் தொந்தரா. அப்புறம் அதாவது களத்திரக்காரகனாகிய சுக்கிரனும் பாவியாக வரான். களத்திரக்காரகனாகிய சுக்கிரனும் பாவி, களத்திர ஸ்தானாதிபதியும் பாவி. அப்போ எப்படி போய் திருமண வாழ்க்கை நிம்மதியாக இருக்க முடியும்? நம்ம எதிர்பார்க்கலாம். கரட முரடான வாழ்க்கை தான் வரும். அதுதான் உண்மை. ரைட்டுங்க, சரி. என்னென்ன கஷ்டங்கள் சனி பகவான் கண்டக சனியை பார்க்கும்போது நமக்கு என்னன்னா, எந்த காரியம் எடுத்தாலும் நடக்காது. நம்ம செய்யணும்னு நினச்சது பல நாள் பல மாதங்கள் ஓடி போயிடும். எங்கே போனாலும் எதிர்ப்புகள், சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள், சண்டை சச்சரவு. ராசிக்கு யோகக்காரக்கன் யார? செவ்வாய். செவ்வாய்ன்னா யார்? அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைகள், சண்டைகள், பிளட் ரிலேஷன்ஸுக்குள்ள பிரச்சனைகள், அதாவது பிரித்தல், பூமிக்காக சண்டைகள், அண்ணன் தம்பி சொத்துக்களுக்காக பிரச்சனைகள், கோர்ட்டு வழக்கு, வாஜ்யங்களை, எதிரும் புதிருமா கண்டகஜனில் என்னென்ன படனும் பட்டிரும்.
எல்லாத்தையும் விட ராசியை சனி பார்க்குறாரு. ராசியை சனி பார்க்குறாருன்னா படிக்க வச்சிருவான். சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு நோய், ஆப்ரேஷனு அல்லது சம்மந்தம் இல்லாத மருத்துவ செலவுகள், இன்னும் மருத்துவர்களை கண்டுபிடிக்காத நோய்கள் உண்டாக்குறது, ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை, தொழிலில் ஒரு பயங்கரமான குழப்பம், இருக்கிறத காசு பூரா விரயம் பண்ண வச்சிருவாங்க. ஆக அஷ்டமச்சனி கண்டகசனி காலங்களில் பயங்கரமான தொந்தரவுகள் அந்த இதுதான் காரணம். பர்டிகுலர்லி பகை கிரகமாக பார்க்கறதுனால கும்பத்தில் உட்காந்துட்டு சனி பார்க்குறாரு. இப்போ ரிலாக்ஸ் ஆகும். எப்போ ரிலாக்ஸ் ஆகும்? ஜூன் 30ஆம் தேதிக்கு மேலே எப்படி ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா, அவர் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார். வக்ரம் அடைகிறது என்பது என்னன்னா நமக்கு பின்னோக்கி நகர்தல். அப்போ அவருடைய பார்வை, அதனுடைய தாக்கம் குறைஞ்சி போயிடும். அப்போ செண்பராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். அது ஒன்று. அடுத்து கண்டகசனி விட்டாச்சு, மறுபடியும் அஷ்டமஜனி வளையத்துக்குள்ளே வராங்க. அஷ்டமஜனி வளையத்துக்குள்ளே வர்றதுனாலும் சிம்மராசனுள்ள பயப்பட தேவையில்லை. ஏன் இந்த அளவுக்கு பிரச்சனைன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ கடந்த கண்டகசனி வந்ததுலேருந்து பிரச்சனை அனுப்பிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. இந்த 1.5 வருஷமாக நிம்மதி இல்லை. இனி அடுத்து சனி பயிற்சி 2025 மார்ச் 29ஆம் தேதி முடிவு நடக்க போகுது. அந்த பயிற்சி வரை நமக்கு நன்மை நடக்கக்கூடிய டைம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அஷ்டமஜனியில் வரீங்க. அஷ்டமஜனியில் வர்றதுனால சிம்மராசனவர்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இப்போ அங்கேயும் அஷ்டமஜனி கஷ்டம்தான் கொடுக்கும். அது நம்ம யாரும் தவிர்க்கவே முடியாது. ஏன்னா சனி பகவான் நீதி தேவனை, அவரை கொடுக்க வேண்டியது தொந்தரை பண்ணுவார் நிச்சயமா. 8 எல்லா வேலைகள், ஆயுளுக்கு பங்கம் பண்ணுவார், வாகன விபத்துகள் உண்டாக்குவார். சிம்மராசனங்களுக்கு இன்னும் சிக்கல். ஏன்னா 3 10 கூடையவனாக வருகிறான். ஆக 3ன்றது மாரகஸ்தானம். அந்த 3க்கு 5, அதாவது நான் 5ஆம் இடமாக வரக்கூடியது 8ஆம் இடமாக வரக்கூடியது 10வது வீடு. ஆக அங்கே அது இன்னொரு மார்க்கம். ஆக கண்டாந்தர தோஷங்கள் உறுதியை கொடுப்பான். அதெல்லாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் நம்ம. அதாவது சனி பகவானை நீங்கள் என்றென்றும், ஏன்னா பழிவாங்கும் கிரகங்களில் சனி பகவான் சூரியனுக்கு ஆகாத காரணத்தினால் சிம்மராசனங்களுக்கு அவர் எப்போவுமே உயிருக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆக கண்டாந்தர தோஷங்கள் வராமல் இருக்கிறதுக்கு சனி பகவான் பிரீத்தி செய்வது என்பது அவசியமான ஒரு வேலையாக நம்ம சிம்மராசனங்களுக்கு அறிவுறுத்திக்கிறோம். அதனால தான் நீங்கள் மிகுந்த ஜாகிரத்தோடு இருக்க. அஷ்டமஜனியில் குரு வீட்டில் போகிறதுனால, ஏற்கனவே அஷ்டமாதிபதி குரு உங்களுக்கு அவர் வீட்டில் போய் சனி உட்காந்துக்கிறாரு ஆயுள்காரக்குன்னு. அப்போ நிச்சயம் உங்களுக்கு கண்ணம் கொடுப்பாரு. ஏன்னா அது நிறைய பிரபலங்கள் ஜாதகம் கூட நம்ம பார்த்துருக்குறோம். ரஜினிகாந்த் அவர்களின் ஜாதகத்திலோட அத்தகையான சூழ்நிலையில் தான் அவருக்கு கண்டம் ஏற்பட்டிருக்குது. ஸோ இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் நம்ம நன்றாக பார்க்க வேண்டியது என்பது அவசியமாகிறது. ஆக சிம்மராசி ஜன்மங்களை பொறுத்தவரை இந்த காலகட்டம், அடுத்து வரக்கூடிய அஷ்டமஜனி காலகட்டம் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குறதாக இருக்கும். அப்போ நாங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க. இப்போ தான் டைம் கண்டகசனி வந்ததுலேருந்து ஆரம்பிச்சாச்சு இல்லையா? இப்போ எல்லா ராசிக்கும் கண்டகசனி பதம் பார்க்க ஆரம்பிச்சிடும். அஷ்டமஜனி தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த 2 சனிகள் நான் தான் சொல்ல 2.5 5 வருஷம், 7.5 வருஷம், அர்த்தாஷ்டமஜனி 2.5 வருஷம், ஆக மொத்தம் 15 வருஷம். அதுக்கு தான் ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம், 30 வருஷம் வாழ்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவன் இல்லை. 30 வருஷத்தில் இந்த 3ல் ஏதோ ஒன்று வந்தால் ஒன்றுமில்லாமல் பண்ணும். இல்லை இந்த 3 வரலன்னா மேலே தூக்கி விட்டுரும். அதுதான் ஒரு 30 வருஷம் வாழ்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவன் இல்லை. ஓஹானி இருக்கிறவனும் இருக்க முடியாது. இப்போ நீங்கள் இப்போ 10 வருஷம் முன்னாடி 15 வருஷம் முன்னாடி பார்த்தோம்னா நம்ம டாடா பிர்லா தான் சொல்லுவோம். இப்போ அதானி அம்பானி வந்தாங்க. அடுத்து மறுபடியும் 30 வருஷத்துக்கு அப்புறம் யார் வருவாங்கன்னா மாறி போயிடும். அதுதான் உலகத்தினுடைய இயல்பு. மாற்றம் என்பது இயல்பு அல்லவா? ஸோ எதையாக இருந்தாலும் சூழ்நிலைகளும் மாறிவிடும். ஆக எந்த ஒரு சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நாம் அமைப்பை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆக இந்த அஷ்டமஜனி காலத்தில் மிகுந்த ஜாகிரத்தோடு செயல்பட வேண்டியது சிம்மராசனோட மிகுந்த ஒரு யோகம். அடுத்து யோகம்னு எடுத்துக்கொண்டால் 4 9 கூடிய செவ்வாய் பயங்கரமான யோகம். தனாதிபதி புதன் சிறப்பான ஆதிபத்தியங்களை பெற்றிருக்கிற அவர் கெடவே கூடாது. ஏன்னா 2 11 கூடியவர் நல்ல ஆதிபத்தியம். அவர் எங்கே ஒருத்தரோட ஜாயிண்ட் ஆனால் கூட, குருவோட ஜாயிண்ட் ஆனவோ மிகப்பெரிய யோகம். ஆக 2 9 கூடியவனோட சம்பந்தம், 2 11 கூடிய சம்பந்தம் மிகப்பெரிய ராஜயோகம் தரும். உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இந்த புதனை கெடாமல் இருந்திருந்தா மிகப்பெரிய யோகம். அதே மாதிரி சூரியன் ஒளி கிரகம், அவர் மறையவே கூடாது, பலமாக இருக்க வேண்டும். அப்போ கேந்திர கோணங்களில் நல்ல அருமையான நிலையில் அவர் உட்கார வேண்டும். அடுத்து சுக்கிரன் உச்சம் பெறக்கூடாது. சுக்கிரன் உச்சம் பெற்ற தொழில் போராட்டமாக மாறி போயிடும். ஏன்னா 10 கூடியவன் உச்சம் பெற்றதுன்றது நாளுக்கு ஒரு தொழிலே
எந்த தொழிலும் நிரந்தரமாக இருக்காது, எதிர்ப்புகளை வலுவடைஞ்சிரும், எந்த தொழிலும் செய்ய விடாது, போராட்டமான வாழ்க்கையாக மாறி போயிடும். அதனால தான் உச்சம் பெறுதுன்றதுனால தான் ஓஹோ தொழில் சூப்பராக இருக்கும், உச்சத்தில் இருக்கும்னு நினைக்காதீங்க, குழப்பத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஆக ஜென்ம ஜாதகத்தில் சூரியன் அதாவது சுக்கிரன் உச்சம் பெறுவது என்பது போராட்டமான ஒரு வாழ்வு தந்துவிடும். அதனால எது வலிமை பெற வேண்டும், எது பலகீனமாக இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். அதனால தான் சூரியனும் இங்கே புதனு செவ்வாய் இந்த 3 பேர் பலமாக இருந்த பட்சத்தில் ஜாதகம் ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு இந்த ஏன்னா 2 மிகப்பெரிய அட்வான்டேஜ் சிம்மராசி அன்பர்களுக்கு என்னன்னா 2-11 கூட புதன் வரான், 2 தனம் 11 லாபம். இந்த தனாதிபதி லாபாதிபதி வலுவேடைந்த பட்சத்தில் எங்கிருந்தாலும் பணம் ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். சூரியனோட புதன் சேர்ந்திருந்தாலும் செல்ஃப் மேட் பிரிக்கு டாப்பாக சம்பாதிச்சிடுவான். அரசாங்க தொழில், அரசாங்க பதவிகள், மிகப்பெரிய போஸ்ட்டு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது போன்ற நிலைகள் கிரகங்களை புதாதித்ய யோகம் போன்ற மேன்மையான யோகங்கள் இருந்தால் மிகப்பெரிய ஒரு செல்வ நிலையை அடைந்து விடுவான். ஆக நீங்கள் இப்போ இந்த அஷ்டமஜன காலகட்டத்தில் என்ன வரும்னா நம்ம எங்கே சென்றாலும் ஒரு எதிர்ப்பு, அவமரியாதை, சொந்த அண்ணன் தம்பிக்குள்ள கெட்ட பேர், சண்டை சச்சரவு, கோர்ட்டு வழக்கு, பணம் போனால் வராது. நம்மளை இப்போ கண்டக்ஜீனன்னு என்னன்னா சனி நிறுத்தி வச்சிடறான், நிற்கவே சனி நீ பார்க்குறாரு, சிம்மத்திரம் பார்க்குறான். சிம்மத்திரம் பார்க்குறான்னா சிம்மம் கௌரவமான ஒரு ஆள். இப்போது போய் சனி பகவான் ஒரு வேலை, அதாவது ஒரு வேலைக்காரனு கூட கை கட்டிட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுரும். அதுதான் கண்டக்ஜீனில் இருக்கின்ற கேவலம். அதாவது கண்டகசீன் சிம்மராசி நம்மளுக்கு ஒரு டிரைவர் கட்டியும் கூட இவர் கை கட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அதாவது சேவர்கள் இடத்துல பணிந்து தாழ்ந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தும். இல்லை என்றால் அங்கே வேலை நடக்காது. வேலை நடக்கிறதுக்காக ஏதோ வசதி அவரை கழுது கால் பிடிச்ச கதை மாதிரி ஏதேதோ நடக்கும் கண்டகசீனில். அதெல்லாம் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். ஏன்னா பொறுமை பூமியாலும், நீங்கள் பூமியால் பிறந்தவன், வெளிப்படையான கிரகம், சுதந்திர உணர்ச்சி பெற்றவர்கள், புகழுக்கும் மரியாதைக்கு சிம்மராசி ஊரில் ஒருத்தர் இருந்தாவே அந்த ஊர்னு கட்டி காத்திடுவான். ஆக சிம்மராசி நம்மளுக்கு காடும், அதாவது ஒரு சிங்கம் மாதிரி இது. எதோ ஒன்று சாதிக்கணும்னா ஒரு முகத்தன்மையோட பசியோட அந்த நினைச்சதை சாதிக்கிறவோட தூங்க மாட்டான். அது சாதிச்சதுக்கு பிறகு அடுத்து என்னென்ன நடக்காது. இப்போ இந்த குணம் நீங்கள் சிம்மத்தை கிட்ட பார்க்கலாம். ஏன்னா சிம்மம் என்ன பண்ணும், பயங்கரமாக பசி அடிக்கும்போது கண்ணு முன்னே எந்த ஒரு பிராணி தென்பட்டாலும் அடித்து சாப்பிட்டிடும். பசி தீர்ந்ததுக்கப்புறம் அது பின்னாடி யார் வராங்க முன்னாடி யார் வராங்கன்னு கண்டுக்காது. அந்த மாதிரி குணம் சிம்மராசி நம்மள்கிட்ட இருக்கும். அவன் நினச்சி சாதிக்க வரை தூங்க மாட்டான். சாதிச்சதுக்கு பிறகு மற்றவங்களை பற்றி அவன் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க மிகப்பெரிய ஒரு யோகம். ஆக செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஜாதகத்துக்கு. ஆனால் இங்கே இன்னொரு சிக்கல் இருக்குது. செவ்வாய் பலமாக இருந்த பட்சத்தில் தனித்து நின்னான்னா போராட்டம் கொடுக்குறா. அனுபவத்தில் நிறைய பேர் நம்ம ஜாதகத்தில் பார்க்குறோம், நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. அதாவது ஏதாவது கூட்டு கிரகங்களோட ராகுவோட கேத்தோட இந்த மாதிரி செவ்வாய் பல கிரகங்களோடு சேர்ந்து இருக்கும்போது நல்ல அதாவது கிரகங்களுடைய கூட்டணி நன்மை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆக கடந்த ஏன் சிம்மராசிக்கு நீ ஏன் இந்த கஷ்டங்கள்னா இதுதான் சொல்லுது. அப்போ மறுபடியும் சிம்மராசிக்கு தொடர்ந்து இன்னொரு ரவுண்டு இருக்குதுன்னு பயப்பட வேண்டாம். அதாவது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, சிம்மராசி நம்மளுக்கு சனி வீட்டில் இருக்கும்போது தான் எந்த ஒரு 7.5 என்பது, அஷ்டமஜேன் என்பது, கண்டகஜேன் என்பது கஷ்டமானதாக இருக்கும். ஏன்னா இது 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும், அதுக்கப்புறம் வராது. 93 வந்துச்சு, மறுபடியும் 2021 வந்துச்சு, 20 வந்துச்சு. ஆக அதாவது இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் அந்த ஒரு 90 வந்துச்சு, மறுபடியும் 30 வருஷம் கழித்து 20 வந்துச்சு. அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அது பார்க்கும்போது பாருங்கள், அந்த 20க்கு அப்புறம் 20 வரும்போதே கொரோனா கொண்டு வந்துச்சு. அந்த மாதிரி 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது அந்த 30 வருஷத்துக்கு உண்டாகின கிளீனிங்கு என்னென்ன கர்ம கிரகமாக இருக்கிறதுனால என்னென்ன கர்மங்கள் இந்த பூலகத்தில் இருக்குது அது பர்ஃபெக்டாக அது செஞ்சுவிடும். அதனால நீங்கள் தயவு செஞ்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி பகவான் பிரீத்தி பண்ணி அவருடைய அனுகூல பாதைகளும் நீங்கள் செல்லும் போது அதுக்கு சார்ந்த சில கவச்சங்கள் எல்லாம் பாடி நல்லா முன்னேறலாம். ஆக சிம்மராசினம்ல யோகம்தான். ஏன்னா மிகப்பெரிய ஒரு யோகசாலியாக இருக்கக்கூடியது மாதிரி சனி பகவான் கொடுக்கக்கூடிய தொந்தரவுகள் நீங்கள் நிச்சயமாக காப்பாற்றப்பட வேண்டும் என்றது உறுதியான உண்மை. ஆக சனி பகவான் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் பலமான இடத்துல இருந்தால் சூப்பராக இருக்கும். அது ஒரு கவலை நீங்கள் பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சிம்மராசிக்கு இத்தகைய தொந்தரவுகள் இருக்கும்போது இப்போ மகத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே நம்ம பார்த்தோம்னா, இப்போ மகத்தில் பிறந்தவங்களுக்கு கேது மகாதசை வர்றதுனால, சுக்கிர மகாதசை சின்ன வயசில் இருக்கிறதுனால, சுக்கிரனுடைய பலமாக இருக்கிறதுனால, உங்களுக்கு தொழில்ஸ்தானாதிபதி சுக்கிரனாக இருக்கிறதுனால
இந்த சினிமா துறையிலையோ அல்லது இந்த சங்கீத சம்பந்தமான துறைகள்லையோ அல்லது கல்வி சம்பந்தமான துறைகள்லையோ சுக்கிர சார்ந்த தொழில்களை மிக பிரகாசமாக உயர்ந்து விடுவார்கள். அதுக்கப்புறம் வரக்கூடிய சூரிய தசை உங்களுக்கு யோகத்தை தரும் ராசிநாதனாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் சந்திர தசை குழப்பம் பண்ணும் 12 குடைவனாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் செவ்வாய் தசை வந்து உங்களுக்கு யோக தசை. அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு தசை யோக தசை. அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு தசை யோக தசை. ஆக சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பரான சக்ஸஸ் கொடுக்குன்றது மாற்று கருத்து கிடையாது, தசாபுக்திகளை பொறுத்தவரை. அடுத்து நம்ம வந்து போரத்தில் பிறந்தவங்களை பார்த்தோம்னா சுக்கிர தசையில் பிறக்கிறாங்க. சுக்கிரனுக்கு அப்புறம் வரக்கூடிய சுக்கிரன் சின்ன வயசில் இருக்கிறதுல எதுவும் பண்ண முடியாது. சூரியனை அடுத்து சூரியன் வரதுனால ஒன்றும் பண்ண முடியாது. சந்திர தசை வந்து உங்களுக்கு 12 போகிறது அதுவும் வெளிச்சம் கொடுக்காது. அதுக்கப்புறம் வரக்கூடிய செவ்வாய் தசை தான் யோகம் கொடுக்கும், ஓரளவுக்கு ஆள்னு எடுத்து காட்டும். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கு அப்புறம் வரக்கூடிய ராகு தசை நல்லது செய்யும், குரு தசை நல்லது செய்யும் ஆயிடுச்சுங்களா. அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி தசை நல்லது செய்யும். அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் தசையும் யோகம் செய்யும். இதெல்லாம் வந்து வரிசையாக வரக்கூடியது. ஆக போகிறது கொஞ்சம் லேட்டாக தான் வரும் சக்ஸஸ். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கொண்டால் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் பாதத்தில் உத்திர சூரியனோட நட்சத்திரம் எடுப்பிலேயே நமக்கு வந்து சூரியனோட திசையில் பிறக்கிறதுல சந்திரன் 12 நோய் நொடிகள் பாதிப்பு தான் கொடுப்பான், விரையாதிபதியாக இருக்கிறதுனால. செவ்வாயிலேருந்து நமக்கு தளபதியாக வந்து ஒரு போராட்டங்கள் அதெல்லாம் கொடுக்குற மாதிரி குதிக்க வைக்கிற மாதிரி பண்ணும். அது கெடுதல் தான் பண்ணுவோன்னே சொல்லணும். ஏன்னா சின்ன வயசில் வரதுனால தான் ஸ்பீடாக போய் தவறான வழியில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு, அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு பகவான், அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி பகவான், புத பகவான் தான் நன்மை செய்வார். ஆக உத்திரத்தில் பிறந்தவங்களும் ஒரு சாமர்த்தியமான ஒரு வாழ்க்கையை அடையிறதுக்கு உண்டாகின அற்புத வாய்ப்புகள் இருக்குது. ஆக நீங்கள் எந்த தசா நடப்புகள் உங்களுடைய வயதுக்கு ஏற்றப்படி என்னென்ன தசாபுக்திகள் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து சிம்மராசி நம்மளை பொறுத்தவரை அமைந்த நட்சத்திரங்கள் வந்து சூப்பரான நட்சத்திரங்கள், நிச்சயமான வாழ்க்கை. ஆனால் கோச்சார ரீதியாக சனிக்கூடிய தாக்கங்கள் நீங்கள் நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஊருக்காட்டி அதாவது ஊர்னே காப்பாற்றி தன்னைத்தான் காப்பாற்றிக்க முடியாத சூழ்நிலை உருவாக்குவது சிம்மராசி நம்மளுக்கு. அது நிச்சயமாக நீங்கள் நன்றாக கவனத்தோடு செயல்பட வேண்டும். அதுக்கு காரணமாக அமையக்கூடிய சனி கோச்சார ரீதியான தாக்கங்கள், 6-7 கூடிய ஆதிபத்தியங்கள், இதெல்லாம் நீங்கள் நன்றாக மனதில் வைத்து கொண்டு தெளிவாக அந்த தசாபுக்திகள் காலங்களில் மாரக புக்திகள் கொடுக்கின்ற காலங்களில் மிக ஜாகிரதையாக இருக்க வேண்டும். காரணம் என்றால் சிம்மராசி எதுவும் பொருட்படுத்தாத ராசி, மிகுந்த ஜாகிரத்தோடு செயல்பட வேண்டும். இங்கு வந்து ஆணவம் என்பது கூடாது, அணுகுமுறை என்பது அவசியமாகிறது. ஆக ஒவ்வொன்று நன்றாக யோசித்து செயல்பட்டால் நீங்கள் என்றென்றும் அரசனை போல வாழ்வீர். சர்வேஜன சுகினோபம்.